ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஜிஎஃப் இன் அவர் vlogs. நம்ம கேஜிஎஃப்லேருந்து மைசூருக்கு ட்ராவல் பண்ணி நம்ம மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு இடத்த தான் வந்துட்டு நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதாவது எதுன்னு கேட்டிங்கனாக்கா, லைக் 1979 வந்துட்டு நம்ம இந்தியன் ரயில்வேஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ரயில்வே மியூசியம் தான் வந்துட்டு நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதோடைய டிக்கெட் சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லைக் ஜஸ்ட் 50 rupees தான் பர் ஹெட்டு. ஸோ மார்னிங் 10 to ஈவினிங் 5:30 வரைக்கும் வந்துட்டு இந்த மியூசியம் ஓப்பனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் 100 years ஓல்டஸ்ட் ட்ரெயின், அதுக்கப்புறம் ஸோ அதுக்கு யூஸ் பண்ண ஐட்டம்ஸு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, எப்படி வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க லைக் அந்த ப்ரோசஸ் இருந்துச்சுன்னெலாம் வந்துட்டு இந்த மியூசியமில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு இவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் வந்துட்டு ஒரு சின்ன மினி ட்ரெயினை வந்துட்டு அதில் வந்துட்டு லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு உங்களெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன ரவுண்ட் ட்ரிப்பு வந்துட்டு லைக் அதில் இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் இது பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குதுனாக்கா கரெக்டாக வந்துட்டு லைக் சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மியூசியம் தான் வந்துட்டு இந்த ரயில்வே மியூசியம். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவிலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் மியூசியம் வந்துட்டு டெல்லியில் இருக்கும். ஸோ செகண்ட் மியூசியம் வந்துட்டு இங்கே நம்ம மைசூரில் தான் வந்துட்டு இவங்க லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, லைக் நம்ம மகாராணி, மைசூரில் இருக்கக்கூடிய மகாராணி இது வந்துட்டு லைக் ஒரு கோச்சே வந்துட்டு லைக் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு லைக் அவங்களுக்காகவே வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. எதுன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்லேருந்து ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலாக வந்துட்டு எந்தெந்த லைக் ஒரு வீட்டில் வந்துட்டு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ராயல் லுக்கில் வந்துட்டு ஒரு கோச் ரெடி பண்ணி ஸோ அதில் வந்துட்டு எவ்ரிதிங் என்டையர் ஐட்டம்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு அதில் இது பண்ணியிருக்கிறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி லைக் சோஃபாலேருந்து, பெட்லேருந்து, சேர், டைனிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அதில் இருக்கும். அதுவும் வந்துட்டு இந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு லைக் அந்த ட்ரெயினுடைய வீல்ஸு, அப்புறம் ட்ராக்கு, ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண சிக்னல்ஸு, அப்புறம் காரு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ், கோச்சஸ், அப்புறம் வந்துட்டு லைக் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸு. ஸோ ரயில்வே வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு ரன் பண்ணாங்க 100 years முன்னாடி, அதுக்கப்புறம் 100 yearsக்கு அப்புறம். ஸோ நம்மலாம் வந்துட்டு ஒரு லைக் 50-60 yearsக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய ரயில்வேல வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு இந்த ரயில்வே வந்துட்டு ரன் ஆயின்னு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இந்த ரயில்வே மியூசியமில் வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு முடிஞ்சாக்கா மைசூருக்கு போனீங்கன்னாக்கா மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வாக்கபிளே வந்துட்டு ஒரு 500 meters வந்துட்டு இந்த மியூசியம் வந்துட்டு லொக்கேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மைசூருக்கு போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த இடத்த வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வெறும் ஜஸ்ட் 50 rupees வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆப்ஷன்ஸ் கிடச்சி இவ்வளோத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அட்மையர் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு இந்த மியூசியம் உள்ளவே வந்துட்டு ஒரு சின்ன 2 to 3 rounds வந்துட்டு அந்த லைக் இந்த மினி ட்ரெயினில் வந்துட்டு உங்களை ரவுண்ட்ஸ் கூட்டின்னு போவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நல்ல லைக் நீங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டே வந்துட்டு நீங்கள் இந்த மியூசியமில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாகவே மார்னிங் 10 to வந்துட்டு ஈவினிங் 5:30 வரைக்கும் இருக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஃபர்தராக வந்துட்டு மைசூரில் வந்துட்டு இன்னும் நிறைய இடம் இருக்குது. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடம் வந்துட்டு ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு லைக் ரயில்வே மியூசியமு. ஸோ இதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் கண்டிப்பாக வேறு ஒரு லைக் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவை மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா லைக் நிறைய மாடல்ஸ் வந்துட்டு இங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. லைக் ட்ரெயினுடைய மாடல்ஸ் கேட்டிங்கனாக்கா எம்ஜி ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் YP2511, ஒரு என்ஜி ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் 119E, அந்த மாதிரி வந்துட்டு நிறைய மாடல்ஸ் இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா லைக் த ராயல் கோச்சஸ் பிலாங்ஸ் டு த மகாராஜா ஆஃப் மைசூர். அந்த மாதிரி லைக் நார்த் பிரிட்டிஷ் லோக்கோமோட்டிவ் வந்துட்டு 1920 வந்துட்டு அவங்க பில்ட் பண்ண அந்த லோக்கோமோட்டிவ் அந்த இன்ஜின்ஸும் வந்துட்டு இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. லைக் WG பேங்கில் 1932 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரெயின்ஸும் இருக்குது, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ்க்கு.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய அமேசிங்கான வந்துட்டு திங்ஸை வந்துட்டு நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருக்கிற இந்த ட்ரெயின் தான் வந்துட்டு மகாராணியோடைய சலூன் வந்துட்டு இந்த ட்ரெயின் தான், இந்த கோச்சஸ் தான். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போதே வந்துட்டு யூ வில் கம் டு நோ லைக் எவ்வளோ லக்ஸுரியஸாக வந்துட்டு நம்ம மைசூரில் இருக்கக்கூட மகாராணிக்கு வந்துட்டு இந்த கோச்சை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஷவர் ரூம்லேருந்து, கிச்சன்லேருந்து, ப்ரேயர் ரூம், அந்த மாதிரி வந்துட்டு லைக் எந்தெந்த லைக் அவங்களுக்கு வந்துட்டு எப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு வந்துட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுடைய இதுக்கோசரமே வந்துட்டு லைக் இந்த ட்ரெயினை வந்துட்டு இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இருந்த அந்த பழைய மாடல்ஸில் இருக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸு, அப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க கூட்ஸ் ட்ரெயின்லேருந்து. ஸோ எல்லாமே ஓவரால் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு ரயில்வே வந்துட்டு ரன் ஆகி இருந்துச்சுன்ட்டு நம்ம பார்க்கணுன்னாக்கா இந்த ரயில்வே மியூசியம்க்கு ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸில் வந்துட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனீங்கன்னாக்கா 50 ருபீஸ் கொடுத்துட்டு என்டையர் ட்ரெயினுடைய டீட்டெயில்ஸை வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு மகாராணியோடைய சேரு, பெட்டு, லைக் இந்த மாதிரி வந்துட்டு அப்போது ஸ்டீம் இன்ஜின் வந்துட்டு எப்படி ரன் ஆகின்னு இருந்துச்சு, ஸோ எப்படிலாம் வந்துட்டு அதை மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, எந்த மாதிரி மாடலில் வந்துட்டு அந்த ஸ்டீம் இன்ஜின் வந்துட்டு ரன் ஆகின்னு இருந்துச்சு, ஸோ அந்த ப்ரோசஸ் வந்துட்டு எப்படி பண்ணாங்க, லைக் இந்த மாதிரி இதுவும் கூட வந்துட்டு இந்த மியூசியமில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த இமேஜ்லாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த வீலோடைய கீழே லைக் சஸ்பென்ஷன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு லைக் சின்னதாக வந்துட்டு மினியேச்சரில் மாரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கும்போது வந்துட்டு நல்லாயிருக்கும். இது வந்துட்டு லைக் அந்த மினி டாய் ட்ரெயின் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஒரு சின்ன ரைடு போகும்போது வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு மினி ரயில்வே ஸ்டேஷனை வந்துட்டு இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு நம்ம உட்காந்து வெயிட் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு அந்த ரைடுக்கு இருக்கக்கூடிய அந்த டைமிங்ஸு, ட்ரெயின் டைமிங்ஸு, இதில் வந்துட்டு டிக்கெட் செக்கிங்கு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு லைக் கொஞ்சம் அமேசிங்கான திங்ஸை வந்துட்டு இதில் வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு லைக் 50 ருபீஸ்க்கு வந்துட்டு நம்ம இந்த மியூசியம் வந்து நம்ம பார்க்குறோம்னாக்கா இது பெரிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு லைக் டிஸ்பிளே பண்ணி ஓவரால் 50 ருபீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 10க்கு 10 ஸ்டார்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
ஸ்டேஷனா? ஆமாம்.
வருதா செக் பண்ணு. இதெல்லாம் பட்டுக்கிறான் அவ. டோன்ட் டச். எதுல ஏய் சேஞ்ச் ஆகுது ரூட்டு. உள்ள சுத்துறது நல்லா வச்சுக்கிறாங்க கிளாடி. கேட்டெல்லாம் போனா சொன்னோம். கேட் போட்டு நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஸ்டேஷன் இது.